Kirtana, Assistant Professor, Department of Commerce. Today we can see a lecture series on Financial and Cost Accounting subject, and the topic is branches of accounting. So branches of accounting. In this, first one is financial accounting, and the second one is cost accounting, and the third one is management accounting. Okay, so financial accounting, cost accounting, management accounting. So our subject is financial and cost accounting. So combination of these two is the subject. First, financial accounting. So financial accounting அப்படினா நம்ம அதாவது நம்ம அக்கவுண்ட்ஸ் கிளாசிஃபை பண்ணிட்டோம். financial தனியா, cost தனியா, management தனியா கிளாசிஃபை பண்ணிட்டோம். So நமக்கு ஒரு நாள்ல bulk of entries வருது அப்படினா so நம்மளால வந்து என்டர் பண்ண முடியாது, ஒரு ஜர்னல் லெட்ஜர் எதுவுமே நம்மளால பிரிக்க முடியாது. So இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிட்டோம் அப்படினா financial அப்படினா தனியா இருக்கிற அக்கவுண்ட்ஸ் வந்துரும், cost அப்படினா அதுக்கு தனியா நம்ம அக்கவுண்ட்ஸ் போட்டுக்கலாம், and management அப்படினா அதுக்கு தனியா அக்கவுண்ட்ஸ் போட்டுக்கலாம். So that நம்மளோட accounting வந்து ஈஸியா and efficient-ஆ முடியும். First one is financial accounting. So financial accounting அப்படினா கம்பெனியோட financial position-ஐ ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம இந்த accounting யூஸ் பண்றோம். So financial position. So இந்த financial position-ல நம்ம என்னென்ன accounts யூஸ் பண்ணுவோம் அப்படினா trading, profit and loss account, and balance sheet. So trading account, இப்போ trading account நம்ம போடுறோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா gross profit அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ P&L account போடுறோம் அப்படினா நமக்கு net profit கிடைக்கும். and நம்ம balance sheet போடுறோம் அப்படினா டோட்டலா நமக்கு எவ்வளவு அசெட் இருக்கு, எவ்வளவு liabilities இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். So இப்போ trading accountல gross profit வருது, இந்த பேலன்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம நெக்ஸ்ட் அக்கவுண்ட்ல அதாவது P&L அக்கவுண்ட்ல காமிக்கிறோம். சோ இந்த நெட் ப்ராஃபிட் எடுத்துட்டு போய் இந்த பேலன்ஸ் ஷீட்ல போட்டு நமக்கு அசெட் எவ்வளோ, லயபிலிட்டிஸ் எவ்வளோ, எவ்வளோ பேலன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபைனலா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ல நம்ம காமிக்கிறோம். சோ இந்த gross profit நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், நெட் ப்ராஃபிட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஃபைனலா நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம், கம்பெனியோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, அசெட் எவ்வளோ இருக்கு, லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, and ஓவராலா இத வச்சு தான் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். சோ அதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். சோ ஃபினான்ஷியல் பொசிஷனை இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எஃபிஷியன்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். and the second one is cost accounting. so cost accounting அப்படினா ascertainment of cost. so ascertaining cost, இப்போ நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் எடுத்தோம் அப்படினா இந்த என்ட்ரிஸ் மட்டும் தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங் எடுக்கிறோம் அப்படினா காஸ்ட் மட்டுமே அசைன் பண்ணிப்போம். லைக் ஓவர்ஹெட்ஸ், வேற என்ன காஸ்ட் அப்படிங்கிறதுல ஓவர்ஹெட்ஸ் வரும், ரா மெட்டீரியல், working profit. so இது எல்லாமே சேர்ந்தா நம்மளோட காஸ்ட் அக்கவுண்டிங். ஓகே, சோ இப்போ நமக்கு பேசிக்கா இது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மென்ட்ல வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கிட்ட ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு, நமக்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் ஷீட் போடுவோம். சோ அந்த காஸ்ட் ஷீட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லேபர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவோம். சோ நமக்கு லேபர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ஒர்க் பண்றதுக்கான ஒரு பர்சன். சோ அந்த பர்சனுக்கு நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்தோம், salary, remuneration, bonus இதெல்லாமே தருவோம் அப்படிங்கறத
பேக் பண்ணணும்